பாருங்கள் சோர்களே, ஒரு சில நாட்களுக்கு முன்னர் தான் நாங்கள் ரமலானுடைய மாதத்தை வழி அனுப்பி வைத்தோம். அந்த மாதத்திலே அதிக அதிக அமல்களை செய்து எங்களுடைய ஈமானிய ஒரு பக்குவத்தை பெற்றோம். அதை தொடர்ந்து வந்த பெருநாளை கொண்டாடினோம். ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை எங்களை அநேக மாணவர்கள் பிடித்திருப்பார்கள். அதற்கு பின்னால் உலக சோழிகளில் ஈடுபட்டோம், உலக அலுவல்களில் ஈடுபட்டோம். மனிதனுடைய நிலை இப்படித்தான். இப்படியாக அந்த பாவங்கள், ஏனைய தவறான சிந்தனைகள் இவைகளில் இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் எங்களை கைவிடவில்லை. ரஹ்மான், எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களை விடவும் எங்களின் மீது இரக்கம் கொண்டவன். மீண்டும் ஒரு ஸ்டேஷனை எங்களுக்கு கொடுக்கின்றான், ஒரு பருவ காலத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றான். அல்லாஹுடைய அந்த நேரிய சீரான அந்த பாதையிலே இருந்து சருகி செல்லக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா பிடித்து இழுக்கின்றான். இதோ உங்களை நோக்கி ஒரு சிறந்த காலம் வந்திருக்கின்றது. இந்த காலத்திலே, அந்த விடுபட்ட காலத்திலே நீங்கள் செய்த அந்த தவறுகளை நீங்கள் தலை தூக்கி பார்த்து, அவைகளை நீங்கள் உணர்ந்து, அவைகளை கண்டறிந்து, அந்த தவறுகளை விட்டு விலகி தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து இந்த நல்ல காலங்களை சிறந்த முறையிலே கழித்து சிறந்தவர்களாக மாறுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றான். அது முடிந்ததும் அங்கே என்ன வருகின்றது? முஹர்ரமுடைய மாதம் வருகின்றது. அங்கே ஆஷூராவுடைய நோன்பு. இப்படியாக காலங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய அதே வேகத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு சிறந்த காலங்களை உருவாக்கி கொண்டே